நாம் செய்திக்க மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளை இன்னொரு விஷயம் உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தியான வசனத்துக்கு நேராகவே நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். நாம் இதில் எல்லாவற்றையும் தியானிச்சிருக்கோம். இப்போ கடைசியாக தியானிக்க இருக்கிறது என்ன அப்படின்னா, விடாய்த்த பூமிக்கு கன்மலையின் நிழல். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, வசனத்தின் ஆரம்பத்தில் இதோ ஒரு ராஜா நீதியாக, இந்த 2024ஆம் ஆண்டிலே என் ஆண்டவர் நீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்களிலே செயல்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே நம்மை செயல்படுத்த வைத்தார். அவரும் செயல்பட்டார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நம்முடைய வியாதி நேரங்கள், அதே வேளையில் நாம் நெருக்கங்கள் மத்தியிலே வரும்போதெல்லாம் அது பெரிய வெள்ளத்துக்கு ஒப்பாக இருந்தது, காற்றுக்கு ஒப்பாக இருந்தது, வறண்டு போய் காணப்பட்டது. ஆனால் இந்த நிலைமைகளில் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி தம்மையும் வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. 2 தீமோத்தேயுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதைத்தான் நானும் சொல்லுவேன். என்ன சொல்றாரு? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நான் இந்த வசனத்தை எப்படி சொல்லுவேன்னா, நான் உண்மை இல்லாதவனாக இருந்த போதிலும் கூட என் ஆண்டவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஏனென்றால் அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது, உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொன்ன பிரகாரமாக இந்த 2024ஆம் ஆண்டு எனக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கன்மலையின் நிழல். எது? வறண்டு போய் காணப்படுகிற அந்த பூமிக்கு கன்மலையின் நிழல் வந்தது. அதாவது இந்த பூமி வறண்டு போயிருக்கிறது. இந்த பூமி எதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் ஒரு குளிர்ச்சியை எதிர்பார்க்கிறது. அப்படிதானே? ஒரு குளிர்மை எதிர்பார்க்க. உதாரணத்துக்கு இப்படி பார்ப்போம். நம்முடைய நாடுகள் எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். எப்படின்னா, சரியான வெயில் நேரத்தில் அப்படியே வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது எதை எதிர்பார்ப்பு தெரியுமா? ஒரு குளிராக ஒரு மோர் கப்பு இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா குளிராக ஏதாவது குடிக்கிறதுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி கேட்குறது இல்லையா நீங்கள்? இல்லை நல்லா கொதிக்க ஏதாவது தாங்கன்னு கேட்பீங்களா? பார்த்தீங்களா? குளிராக ஏதாவது இருக்கா அப்படித்தானே கேட்போம். ஏன்னா அந்த நேரம் ஒரு குளிர்ச்சி, வறண்டு போயிருக்கிறது. வெயில்னால ரொம்ப தாகம் அடைஞ்சு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுங்க. இப்போ என்னன்னா, கொஞ்சம் தண்ணி வேணும் குடிக்கிறது, குளிர்மையானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா இந்த வறண்டு போன இந்த பூமிக்கு ஒரு நிழல் தேவை. அந்த நிழல் எங்கே இருந்து வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், அது அந்த பெருங்கன்மலையில் இருந்து வருகிறது. இந்த கன்மலை எதை குறிக்கிறது என்று சொன்னால், 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக கன்மலைகள் இருக்கிறது. நம்முடைய கன்மலை வித்தியாசம் என்பதை நாம் எப்பொழுதும் மறவாமல் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கன்மலைகள் என்று சொல்லும் பொழுது அநேக கன்மலைகள் என்று சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்வேன் என்றால், அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நழுவி விட்டு ஏமாற்றுகிற கன்மலைகள் இருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அற்புதத்தை செய்கிற கன்மலையும் இருக்கிறது. அந்த கன்மலை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கன்மலை. ஏமாற்றுகிற கன்மலை என்று சொன்னேன். சந்தர்ப்பம் வரும்பொழுது அது நழுவிவிடும். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, கௌதம புத்தனிடத்திலே ஒரு முறை ஒரு தாயார் போகிறாங்க. எதற்கு போகிறார்கள் என்று சொன்னால், மரித்து போன மகனை எப்படியாவது உயிர்ப்பித்து தாருங்கள் என்று சொல்லி அந்த கன்மலையை நம்பி போகிறார்கள். ஆனால் அந்த கன்மலை என்ன தெரியுமா சொன்னது? தன்னுடைய பலவீனத்தை சொல்லவில்லை, தன்னால் முடியாது என்பதை சொல்லவில்லை. எங்கேயாவது போயிட்டு யாருமே சாகாத வீட்டில் என்ன கொண்டு வா? கடுகு கொண்டு வா.
அப்படியா இருந்தா எல்லாரும் செத்து போவாங்க அப்படின்னு அந்த கண்மலை சொன்னுச்சு. இது சந்தர்ப்பம் வரும் பொழுது அப்படி ஏமாற்றிட்டு போயிடும். ஆனா நம்முடைய இந்த பெருங்கண்மலை ஒரு நாள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், லூக்கா நற்செய்தி நூல்ல 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாயின் ஊருக்கு சமமாய் வருகிற போது ஒரு விதவை அழுது கொண்டே வருகிறாள், தன் மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி அவ வேதனையோடு போகும்போது, என் ஆண்டவர் இந்த கண்மலை அதை பார்த்து மனதுருகி, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன போது அவன் எழுந்திருந்தான். இதுதான் நாம் ஆராதிக்கிற கண்மலைக்கும் இந்த உலகத்தில் இருக்க கண்மலைக்கு வித்தியாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த கண்மலையை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2, 3 வாசனம் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா, தாகோன்னு ஒரு கண்மலை, தாகோன் என்று சொல்லுகிற ஒரு கண்மலை, அந்த கண்மலை கிட்ட தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள். எங்க பெலிஸ்தியர் எல்லாம் கொண்டு போய் பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு எங்க கண்மலைக்கு முன்னதாக வச்சு பாப்போம் அப்படின்னு வச்சாங்க. என்னது, கதவெல்லாம் பூட்டிட்டு போயிட்டானோ, ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்லி காலையில வந்து பார்த்தா தாகோன் அப்படியே தரமட்டத்தில் கிடக்குது கீழே. என்னன்னா, ராத்திரி எழுந்து ஒரு அடி அடிச்சார், அது அப்படியே முன்னுக்கு வந்து விழுந்துருச்சு. பார்த்தாங்க, வெக்கமா இருக்கு. அப்படிதான், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வெக்கமா இருந்தாலும் வேற மாதிரி கதையை கொண்டு போயிடுவோம். இயேசு கிறிஸ்து உயிரோட கூட எழும்பணும்னு என்ன தெரியுமா சொன்னானு, அவர்களுடைய சீசர்கள் வந்து ராத்திரில கொண்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னானு. அது மாதிரி என்ன பார்த்துட்டு ஏதோ காத்துக்கு தடிச்சு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் கொண்டு போய் வச்சா, அடுத்த நாள் இந்த கண்மலைக்கு என்னன்னா ஒரே அடி அடிச்சொன்ன, கை வேற கால் வேற தலை வேற ஆயிடுச்சு. அப்படிதான் இருந்துச்சு இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. தாகோன் விழுந்துட்டாரு, அவர் தலைப்பட்ட இடம் இது எது? அந்த வாசற்படி. அதுல நாங்க கால் வைக்க கூடாது, அப்படித்தானே? நாங்க அதுல கால் வைக்க, அது புனிதம் அவனுக்கு. யோசிக்கிறான் இல்ல, இந்த ராத்திரி வேளை இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, இந்த பெட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கல. நாங்க இனி அங்க மிதிக்க கூடாது. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை இப்படி பாருங்க, இந்த பெட்டி நானும் நீங்களும் தான். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், இந்த மண்பாண்டத்துக்குள்ள அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பெட்டிக்குள்ள இருந்தது போல மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் உடன்படிக்கை பலகையும் அதே வெல்ல கோலும் இருந்தது. இதை அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வைத்திருக்கிறதுனால நமக்கு விரோதமாக எத்தனையோ தாகோன்கள் எழும்பினது, அத்தனையும் கர்த்தர் முறியடித்து கீழே போட்டார். இந்த வருஷத்துல 2024 நமக்கு விரோதமா அப்படியே எழும்பி என்னென்னமோ எல்லா பெலிஸ்திய பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி பெட்டி துண்டு துண்டா போயிடும், இன்னைக்கு இவர் இல்லாம போயிடுவாரு, இந்த குடும்பம் இல்லாம போயிடும், இந்த பிள்ளை இல்லாம. ஆனால் என் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த கண்மலை நிலைச்சு நிற்கிற கண்மலை அல்ல. நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, என்னாமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. அவர்களை காத்த நிழல் விலகிற கண்மலை, அந்த நிழல் இல்லாம போயிரும். என்ன சொல்றாரு? நீங்க கர்த்தருக்கு விரோதமா மட்டும் செயல்படுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. என்ன கொடுத்தாரு? இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் அல்லவா? எத்தனையோ இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னதாக, இந்த இடத்துல போனா அவன் பாஞ்சு விழுந்துருவான், இந்த இடத்துல போனா அந்த காரியம் நடக்காது, அப்படியெல்லாம் மனக்கோட்டையில நாம சில நேரம் பயந்து இருக்கும் போது, நீ பயப்படாத, நீ என்னோட இரு, நான் உன்னோட இருப்பேன், அந்த தாகோனை நான் விழுத்துவேன்.
கண்மலை செஞ்சுச்சா இல்லையா? போற இடத்துல வெற்றியெல்லாம் கொடுத்துச்சா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களை சந்திக்கும் போது எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொன்ன போது இந்த கண்மலை நமக்கு வெற்றியை கொடுத்த. ஏனென்றால் அந்த மற்ற கண்மலை எல்லாம் ஓடி போச்சு, அந்த நிலையெல்லாம் ஓடி போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேலை செய்கிற இடங்களிலும் கூட நமக்கு விரோதமாக பெரிய சேனையா எழும்பி வர்றதுக்கு பார்த்தாங்க. ஆனாலும் கூட அந்த கண்மலை என்ன செய்த விலகணும்னு அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அந்தந்த இடங்களை நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த கண்மலை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் பார்ப்போம். உபாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். என்னது? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இந்த கூட்டம் என்னது? தோத்திரம் தோத்திரம் தான் போட்டுச்சு. இந்த தோத்திரத்துக்கு பின்னால இருக்கிற அந்த கண்மலை அவங்களுக்கு வெற்றி குடிச்சு நம்ம கண்மலை தோத்து போச்சு. நம்ம கண்மலை மாதிரி இல்லைங்க, இந்த கண்மலை விசேஷித்த கண்மலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான, எனவே அவங்க சொல்றாங்க தெரியுமா, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு சரியான ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக ஒருவன் எழும்புகிறதுக்கு பயப்படுவான். ஏன் தெரியுமா? அவனோடு இருக்கிறவர் பெரியவர், நெருங்க முடியாது. ஏனென்றால் அவனிடத்தில் ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது என்று சொல்லி அவன் பயப்படுவான். யார் தெரியுமா? கர்த்தரோட இருக்கிறவங்களுக்கு இந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவங்க போற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் மற்ற நேரங்களில் எல்லாரும் அவனுக்கு சல்யூட் அடிப்பான், சல்யூட் அடிக்கிறவன் நமக்கு சல்யூட் அடிப்பான். அதை கர்த்தர் செய்வார். வாங்க உள்ள வாங்க, இருங்க, உங்களுக்கு முதல் இடம் அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? நம்மளோடு இருக்கிற கண்மலை நமக்கு அதை செய்து கொடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் 2 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார்? நம்ம தேவனை தவிர வேற எது கண்மலை? அதுதான் பெருங்கண்மலை, அதுதான் நிலைத்திருக்கிற கண்மலை. அந்த கண்மலை ஓடி போகாது. பிடிக்க வருகிறார்கள் என்று சொன்ன போது எதிர்த்து நிற்கிற கண்மலை நம்முடைய கண்மலை. அத்தனை பேரும் பின்னால விழுந்தான். நாம சாதாரண ஆட்கள், நாம சத்துருவை கண்டு பயப்பட தேவையில்லை, சத்துரு நம்ம கண்டு பயப்படணும். ஏன்னா நாம் அவரோடு கூட இருந்தால், அவர் நம்மோடு கூட இருந்தால் சத்துரு நம்மை கண்டு பயப்படுவான், நம்மை கண்டு பிடித்து விழுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மனையும் எங்கே? எப்படியா? அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த மற்ற கண்மலை உள்ளவங்க அவர்கள் பலியிட்டு கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர் நம்பின கண்மலையும் எங்க? அதான் விட்டுட்டு ஓடிடுமே. சந்தர்ப்பம் வந்தால் விட்டுட்டு ஓடிடும் இல்லையா? அங்கேருந்து கொண்டாந்து ஜெபம் பண்ண உடனே உள்ள இருக்கிறது ஓடி போகுது. இயேசுவின் நாமத்தில் போனால் ஓடி போகுது, அது நிற்காது. ஏனென்றால் நம்முடைய கண்மலை கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா! அந்த பவரை யாரு கொடுத்துருக்காருன்னா, மரித்து இறங்கி மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று போட்டிருக்கு. நம்மிலும் இருந்து அவர் செயல்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் இன்றைக்கு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே சொல்லுவார், ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஐயோ அப்படின்வார். என்ன சொல்லுவார்? என் பிள்ளைகளுக்கு ஐயோனா எப்படி? நல்லதா? ஐயோ அப்படின்வாங்க இல்லையா? ஏன்? வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்க
நீங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு முரட்டாட்டம்? யாரு? எகிப்துக்கு போகுது. எகிப்தினுடைய பலத்தை நம்பி போகிறது. தேவ ஜனம் எகிப்தை விட்டு வெளியில வந்தது. எகிப்து என்று சொல்லுகிறது ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். தம்முடைய விலையேற பெற்ற கட்டளைகளை கொடுத்தார். தன்னுடைய வாக்கை கொடுத்தார். ஆனால் இது யாரை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் எகிப்தின் பலத்தை நம்பி இருக்கிறது. அந்த நிழலை தேடி போகிறது. அந்த நிழலை தேடி போகிறவர்களுக்கு ஆண்டவர் ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படிதானே இருக்கு வசனம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை பின்வாங்கி போகிறது ஒரு அனுபவம். சில நேரங்கள்ல என்ன ஆண்டவர் சொல்றாரு? என் வாக்கை கேளாமல். அப்படிதானே? வாக்கு எங்க இருக்கு? இதுக்கு செவி கொடுக்கலன்னா எல்லாரும் எங்க போனாங்க? செவி கொடுக்கலன்னா எங்க போயிட்டாங்க? அது யாராயிருந்தாலும் சரி, செவி கொடுக்க இல்லாமல் போகிறவர்கள் எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ பாவப்பா, என் ஜனம் பாவப்பா என்று சொல்லி கர்த்தர் கவலைப்படுகிற ஒரு நேரம். எந்த பலத்தை நம்பி, எந்த நிழலை நம்பி போறாங்க தெரியுமா? சிலர் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து, ஆண்டவருடைய அன்பிலே அற்புதத்தை கண்டு ஆண்டவரோடு நடந்தவர்கள் இன்றைக்கு எகிப்துக்கு போயிருக்கிறாங்க. நாம் எகிப்துக்கு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். விக்கிராராதனையும் எகிப்து தான், வாக்கை கேளாதபடிக்கு செயல்படுகிறதும் எகிப்து தான். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த அடிமைத்தனத்துக்கு போனவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? பரிதாபமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற ஐயோ அப்படின்னு. நீங்க வாசிச்சு பாருங்கன்னா நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அதற்கு முச்சடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்சடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. இந்த நிழல்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா, என்ன வரும்? அக்கினி தான் வரும். எதுக்கு வரும்? பட்சிக்கிறதுக்கு வரும். தெரியாம போய் மாட்டிக்கிட்டா சொல்லும், இனி நீ என்னிடத்திலிருந்து தப்ப முடியாது, உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன். நான் அறிந்த சிலர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இந்த எகிப்துக்கு போனார்கள். முடிவு மரணத்திலே போய் சேர்த்தது. அது எப்படிப்பட்ட மரணம்? பரிதாபமான மரணங்கள். இன்னைக்கு நான் இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை விட்டு எகிப்துக்கு திரும்புவேனே, ஆனால் எனக்கும் கூட அதே முடிவுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 2024 நாம் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? 25 ஆசீர்வாதம் அல்ல, 25 இதுல ஆண்டவர் வருவாரே, ஆனால் அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை முதலாவது நமக்கு வேணும். நான் இந்த வருஷம் அதை நினைச்சேன், எனக்கு இதை நினைச்சேன், அப்படி செய்ய நினைச்சேன், இப்படி செய்ய, அதெல்லாம் தடையா போயிருச்சே, அடுத்த வருஷமா அது இருக்கட்டும். அடுத்த வருஷம் கனி கொடுக்கணும், ஆண்டரோட இருக்கணும், ஆண்டர் வந்தா போகணும். இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். மற்றதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, தேடுமோ அது என்ன, அதுக்கு பிறகு பின்னால் அத்தனை வரும்னாரு. பின்னாலோட தேடின முன்னால நான் இருக்க மாட்டேன். அப்படித்தானே அர்த்தம்? நான் முன்னால இருக்கிற என்ன தேடு, பின்னால் உள்ளதை தேடாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. ஆனால் நம்ம கண்மலை எப்படிப்பட்ட கண்மலை தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் அன்பு பாராட்டி நம்மோடு கூட அதாவது அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா அவர் நம்மோடு இருப்பார்னு மோசே சொன்னது போல, அவர் எல்லா இடத்திலும் நம்மோடு கூட இருக்கார். எங்க தெரியுமா இருக்காரு? சிங்கக்கெபிக்குள்ள நம்மோடு கூட இறங்கி வருவார். சிங்கக்கெபிக்குள்ள இறங்கி வருவாரு, சிங்கத்தின் வாயை கட்டுவார், அக்கினிக்குள்ள வருவாரு, அந்த இடத்துல நம்ம குளிர்ச்சியை கொடுப்பாரு. அதான் தாவீது சொல்லும்போது சொல்றா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 2024 தேவரீர் என்னோடு இருந்தீர், எனவேதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன்னா இந்த கண்மலை விட்டுட்டு ஓடுற, அதனால தான் 1 கொரிந்தியர் 10:4 அவர் சொல்றாரு, எப்படி தெரியுமா, அது கூடவே வர்ற கண்மலை. எல்லா இடத்திலும் வரும். எந்தெந்த இடத்துல நெருக்கமான இடமா இருக்கலாம், சந்தோஷமான இடமா இருக்கலாம், எல்லா இடத்திலும் நம்மோடு கூட வருகிறது நம்முடைய கண்மலை மட்டும்தான். அந்த நிழல் மட்டும்தான். அதுதான் நமக்கு குளிர்ச்சியை தந்தது. வேதனையான நேரம் வந்தது, துக்கமான நேரங்கள் வந்தது, பிரச்சனையான நேரங்கள் வந்தது, வியாதி வந்தது. அந்தந்த நேரங்களில் என்ன செய்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த கண்மலை நம்மை குளிர்ச்சிக்குள்ளே நடத்தினது. வறண்டு போய் காணப்பட்டோம். ஏன்னா இது கூடவே வர்ற கண்மலை. இந்த கண்மலைக்கு நம்முடைய பாடுகள் என்னன்னு தெரியணும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாடுகள் என்னன்றது இந்த கண்மலைக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே போகிறோம், எப்படிப்பட்ட வேதனைகளுக்குள்ளே போகிறோம் என்கிறதை அவர் அறிவார். ஏன்னா அவரும் நம்மை போலவே வாழ்ந்தார். எங்கேயோ இருந்து கற்பனை கதையில் வந்த கண்மலை அல்லங்க நான் நீங்கள் ஆராதிக்கிறது. கற்பனை கதையில் வந்த ஒரு கண்மலையை நான் நீங்கள் ஆராதிக்கல. இந்த பூமியிலே நம்மை போல பாடுகளை அனுபவித்த ஒருவரை தான் நான் நீங்கள். எனவே அவருக்கு தெரியும் நம்ம பாடு என்னன்னு, நம்ம வேதனை என்னன்னு தெரியும், நம்ம துக்கம் என்னன்னு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ இந்த கண்மலையை நாம் பார்க்கிறோம். என்னன்னா அந்த கண்மலை நிழல். இந்த நிழலை பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் ஞாபகம் வருகிறது. எப்படின்னா, வேதத்திலும் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கண்மலை மேகத்துக்கு ஒப்பா இருக்குது. மேகத்துக்கு ஒப்பா. உதாரணம் சொல்லுவோமே, நிழல் தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்மலை சரியான வெயில் நேரத்தில் நடந்துட்டு போகிறோம். போகும்போது திடீர்னு இருட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்குறீங்க, அப்பா அனுபவிச்சிருக்கீங்களா? என்னது அப்படியே இருட்டாக வரும். என்ன இருந்தது அதுக்கு? மேகம் ஒன்று அப்படியே வந்துச்சு. மேகம் வந்த உடனே அப்படியே அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி வந்ததுங்க. இந்த மேகம் எதுன்னா அது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவை குறிக்க நீங்கள் வேதத்தில் பார்க்குங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தணியும். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல. கடுமையான வெயில், ஆனா அதுக்கு கீழே ஒரு பலமான மேகம் வந்துடுச்சு. அந்த வெயிலுடைய தாக்கத்தை என்ன செஞ்சிருச்சு? இல்லை, எத்தனையோ வெயில் அப்படித்தானே அடிச்சிச்சு இந்த 2024. அந்தந்த நேரம் இந்த மேகம் வந்ததுனால நம்ம அப்படியே குளிர்ச்சியோடு இருந்தோம், பாதுகாப்பாக இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த திடீர்னு வர்ற இந்த மேகத்திலேருந்து நம்ம, அந்த மேகம் என்னென்னா நம்மை பாதுகாத்தது. இந்த மேகம் எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு சொன்னேன். யாத்திராமத்தின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. சரியா? அப்ப வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்புகிற போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் என்ன நடக்கும்? அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்தப்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களை வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் யார் சென்றது? கர்த்தர் சென்றார். எப்படி? மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அப்படியே வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் செய்யறாருன்னா, அங்க ஒரு இடத்துல மோசே சொல்றாரு, இந்த இடத்துல என்னதுன்னா ஆசரிப்பு கூடாரத்தை இங்கேயே வையப்பா அப்படின்னு வச்ச உடனே இந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல வந்து நின்னோடனே அவருடைய பயணம் அது வரைக்கும் இருக்கும். இந்த மேகம் மறுபடியும் எழும்பும் போது அவருடைய பயணம் ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏனென்றால் என் ஆண்டவர் மகனுக்கு எப்பொழுது எவ்வளவு பலன் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு தேவையான பலன் இவ்வளவுதான் இருக்கிறது, எனவே என் பிள்ளைக்கு தேவையான பலத்தின் அளவுதான் அவனை நடத்த முடியும் என்பதற்காக இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இளைப்பாறுதலையும் நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்தவும் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இந்த 24 காணப்பட்டார். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான்? ஏசாவை சந்திக்கிறதுக்காக போகிறான். போகும் பொழுது ஏசாவுக்கு பயந்தது ஒரு பக்கம், ஆனா இப்ப ஏசாவோட கூட சந்திக்கிறதுக்காக ஆட்களை அனுப்புகிறான். சொல்லுகிறான், சேயீர் மலைக்கு என் ஆண்டவர் போவாராக, நான் மெல்லமா வர்றேன். நான் என்ன செய்யறேன்? ஏன் மெல்லமா வர்றேன் அப்படின்னா வாஸ்து பாருங்க என்னன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். என்னது? வேகமா நடத்தினேன் ஆயிரும், மந்தை செத்து போயிடும். கரவலாடுகள் என்ன செஞ்சோம்? செத்து போகணும். அப்ப என்னது? மெல்லமா நடத்தணும். என்ன, இவன் ஒரு மேய்ப்பனால சொல்றான், கால்நடைகளும் என் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்றபடிதான் நான் அவர்களை நடத்திட்டு வரணும். என் ஆண்டவர் தெரியுங்க, எவ்வளவு தூரம் எந்த சோதனை வந்தா எதை நாம் மேற்கொள்ளணுமோ அந்த அளவு பலன் இருக்குதா இல்லை எனக்கு கர்த்தர் ஒருவர் தான் தெரியும். ஏன்னா நாம் சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படி வழியை கொடுக்கிறவர், இந்த சோதனை இவ்வளவுதான் தாங்க முடியும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அதுக்கு மேலே எதையுமே அவர் என்ன செய்யறதில்ல, அனுமதிக்கிறதே இல்லை. அதனால தான் சில நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவர் அந்த நேரத்தில் மௌனமாக இருந்தார்? அந்த நேரத்தில் நான் நீங்களும் செயல்படணும் விரும்பினார். நான் நீங்களும் செயல்படணும் விரும்பினார். சில நேரத்தில் ஆண்டவரே செயல்படுவார். அதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை அறியாதவருடைய கைகளை பழக்கிறதுக்காக அவர் விட்டு வைத்த சில ஜாதிகள்னு போட்டிருக்கோம் 3 அதிகாரத்தில் நினைக்கிறேன். இப்படி ஆண்டவர் யுத்தத்தை அறியாத இஸ்ரவேல் புத்திரர் யுத்தத்திலே பழகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெற விட்டு வைக்கிறார். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கத்த நமக்கு அனுமதிக்கிறது என்ன தெரியுமா? நீ போராடி ஜெபித்திருந்து அதை மேற்கொள்ளணும். அதுக்கு பயப்படுறதில்ல, போராடி மேற்கொள்ளணும். எப்படி? ஜெபத்தில் இருந்து தேவ வல்லமையை பெற்று நீ மேற்கொள்ளணும். அதுக்காக நம்மை பழக்க வைக்கிறதுக்காகவே சில நேரங்களில் காரியங்களை அனுமதிக்கிறார். சில நேரம் சில வருத்தங்கள் வரலாம். வந்த உடனே என்னது? ஓ ஐயோ ஐயோ ஐயோ, இல்லை, இதை கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், என்னை வழி நடத்துவார், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருடைய பலத்தினால் அது நடக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்காகவே சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிள்ளைகள் எந்த நேரம் அப்படியே தவழ்ந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அந்த பிள்ளை எழும்பணும், நடக்கணும், ஓடணும், குதிக்கணும். இதைத்தானே தகப்பன் தாய் விரும்புவோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. எந்த நாளும் நீ குழந்தைய போல இருக்கணும், நான் உனக்காக செய்யல, நீ எழும்புறதுக்காகத்தான் சில காரியத்தை உன் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் அனுமதிச்சார். ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிங்க? இதுக்காக தான் அனுமதிச்சார். ஏன்னா நீ பலப்படணும். இந்த கண்மலையில் இருக்கிற நீ பலப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்ன சொல்கிறேன்? நடத்திட்டு வந்து அவங்க செத்துருவாங்க. அதனால் மெல்லமாக நம்ம மேய்ப்பனாக தான். ஏன் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஏசாயா 40:11 போட்டிருக்கு, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எவ்வளவு தூரம் நம்மளை சரியாக நடத்திட்டு போகணுமோ அவ்வளவு தூரம் மெதுவாக நடத்திட்டு போகிறது ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிற. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நம்முடைய இந்த நிழல் எப்படின்னா மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக. இந்த மேகஸ்தம்பம் எதுக்குன்னா, அந்த வெயில் கொடூரத்தை நாம் தாங்க முடியாது என்பதை அறிந்து அந்த நேரத்தில் நமக்கு குளிர்மையை கொடுக்கறதுக்காக இது மேகஸ்தம்பமாகவும், அதே வேளையில் நாம் நடக்கிற நேரத்தில் தவறி விழுந்து விடாதபடிக்கு இரவிலே வெளிச்சம் காட்டுறதுக்கு இது அக்கினி ஸ்தம்பமாகவும் வந்தது. இந்த 2024 எத்தனையோ இடங்களில் தடுக்கி விழுந்து அதோட கூட கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிற நேரத்தில் அப்படியே நிறுத்துறதுக்கு ஏதுவாக இந்த இருக்கு குழி, இதில் காலை வச்சிடாத பார்த்து என்று சொல்லி இந்த மேகஸ்தம்பம் நம்மை தடுத்தது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவரை நாம் சொந்தமாக வச்சிருக்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கிடைச்சதுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் தெரியுமா? அப்போ என்ன நடக்குது? அப்போ இந்த கன்மலை யார் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வாசிச்சீங்க சங்கீதத்தின் புத்தகத்தில் 91ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல். யாரு? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வந்தவன். இந்த உலகத்தில் நிழலை தேடி எகிப்துக்கு போகிற ஒரு அனுபவம் அல்ல. இந்த உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே, அந்த செட்டைக்குள்ளே வருகிறவனுக்கு அவர் போதுமானவராக இருக்கிற நிழலாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த சர்வ வல்லவருடைய நிழல், அந்த நிழல் நம்மை காக்கிற நிழலாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நடந்திருக்கலாம். அது நடக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் பாதுகாத்தார். அந்த இடங்களில் தம்முடைய கரங்களை கொடுத்து நம்மை அணைத்து அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுத்தார். ஏனென்றால் வேதம் இவ்விதமாக சொல்லுகிற, வாஸ்து பார்த்த தெரியும், சங்கீதங்களுடைய புத்தகம் 121ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நிழலாயிருக்கிறாரு. வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருந்தார் என்றால், இந்த ராத்திரி வேளையிலே நன்றி உள்ள இதயத்தோடு கூட, ஆண்டவரே என் வலது பக்கத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைக்கு, என் சபைக்கு, என் எல்லா விதத்திலும் நீர் எனக்கு நிழலாய் இருந்து என்னை பாதுகாத்தீர் என்று சொன்னா, ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. எத்தனை நேரம், எத்தனை விதம் நாம நினைச்சிருக்கோம் எல்லா இடத்திலும் நாம் போனோம், ஒழுங்கா வந்துட்டோன்னு. நான் அன்றைக்கு அதான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சேர வேண்டியவங்க எத்தனையோ விதமான கனவுகளோடு போயிருப்பாங்க இல்லையா? விமான நிலையத்தில் தங்களுடைய சொந்தங்களை அல்லது நண்பர்களை வரவேற்கத்தக்கதாக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. யார் நினைச்சா எப்படி அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு? அது பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கிறது. கண் இமைக்கிற நேரத்தில் போய் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த கரம் என்ன செய்ததுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கிட்டே வந்தது. அந்த நிழல்ல வச்சு பாதுகாத்துக்கிட்டே வந்தது. அவர்களுக்காக கூட நாங்கள் மனம் வருந்துகிறோம். எதை சொல்லுகிறேன்டா, இந்த கரம் நம்ம எப்படி பாதுகாத்தது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறேன். காலையில் போறவன் வீட்டுக்கு திரும்பி வர்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. சந்தைக்கு போனேன், வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல ஜெர்மனில் என்ன செஞ்சு கார் போய் இடிச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நான் நீங்களும் வாழுகிறோம். சுவிஸில் இருக்கிறதுனால பாதுகாப்புன்னு இல்லை, தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இயேசு நம்மை பாதுகாக்கிறார். வலது பக்கத்து நிழலாலே நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இது எது வரைக்கும் நம்ம இந்த நிழல் பாதுகாக்கிறது அப்படின்னா, வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் இந்த செட்டைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறது. அப்படியே மறைச்சு வச்சிருக்கே. எது வரைக்கும்? விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்து தேசத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை அப்படியே பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் ஒரு அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. விக்கினங்கள் கடந்து போகிற நேரம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதான் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதில் வச்சு நம்ம பாதுகாத்தார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். எல்லா நிலைகளிலும்
அந்த செட்டைக்குள் மறைவிலே வைத்து நம்மை பாதுகாத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அது அந்த தீங்கு நாள்ல நம்மை பாதுகாக்கிற இடம். விக்கிரங்கள் கடந்து போகிற நேரத்தில் நம்மை பாதுகாக்கிற ஒரு இடம் அந்த கூடாரம். நீங்க பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, கண்மலைக்குள்ள நான் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன். கண்மலைக்குள்ள, பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ளே வைத்தாரு. இன்னைக்கு தேவ பிள்ளையே, பிளக்கப்பட்ட அந்த கண்மலை தான் ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் வைத்து இந்த 24 பாதுகாத்தார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும் 25ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை ஏசாயாவில் நீங்க வாசித்து பார்க்கும்போதுனா, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். என்னது, அப்படியே போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலுமாய் இருந்தீர் ஆண்டவரே. நம்ம எரிச்சு போடுறதுக்கு எத்தனையோ விதமாக வெயில் அடிச்சது. ஆனா இந்த நிழலுக்குள்ள வந்ததுனால அந்த வெயிலின் அகோரத்திலிருந்து நாம் தப்பித்து கொண்டோம். இந்த 2024 கர்த்தர் அதை செய்தார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப அதன் நிமித்தம்தான் இன்றைக்கு நாம் வந்தோம் இல்லையா? அப்ப சங்கீதம் 27:5 போட்டிருக்குது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னதான், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து. ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும், அந்த கூடாரம் நெல்ல இருக்குது. அதுல தீங்கு நாள் வரும் பொழுது நம்மை அங்கே மறைத்து வைத்து பாதுகாத்தார். எத்தனையோ தீங்குகள் சும்மா போறவன் வந்து நம்ம மேல பாஞ்சிருப்பான். வேலை செய்கிற இடத்துல உங்க முன்னேற்றத்துக்கு தடையாக ஒருத்தர் எழும்பியிருந்திருப்பான். நீங்க செய்யாததை செய்தீர்கள் என்று சொல்லத்தக்கதாக ஒருவன் எழுந்திருப்பான். என்ன செய்யறது, இந்த இடத்த விட்டே ஓடி போயிடலாமான்னு கூட நினைச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இருக்கிறது இனி சரி வர, இந்த இடத்த விட்டு ஓடிப்போம். எந்த இடத்துக்கு ஓடி போனாலும் பிரச்சனை வரத்தானே செய்யும். ஆனால் அந்த இடத்துல வைத்து நம்மை உயர்த்தினவர் நம்முடைய ஆண்டவர். அந்த தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே வைத்து நம்மை கண்மலையின் மேல் கொண்டு வந்து நிறுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளை கண்மலையின் மேல் உயர்த்தினார், குடும்பங்களை கண்மலை மேல். எத்தனையோ எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், சுடுகிற நெருப்பை விட மோசமான வார்த்தைகள். அதான் சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட ஆனால் நாவினால். அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் வரும்பொழுது அது நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணி பாதுகாத்தார். நாம் கேட்டோம், அது நம்ம மேற்கொள்ளலை அப்படின்ட்டு பார்த்துட்டோம். ஏன் தெரியுமா, இது நாம் இருக்கிற இடம் வந்து கூடாரம், அதோட மறைவு, அதில் வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனால தான் நாம் இன்னைக்கு இந்த மாலை வேளை இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க எதுக்கு தெரியுமா? அந்த செட்டைக்குள்ள களி கூறுறதுக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் களி கூற வந்தோம், ஒவ்வொரு நிமிஷமும் களி கூர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு துணையாயிருந்ததினாலே. பெரிய கம்பீர சத்தம் போட்டுட்டு தான் கோலியாத் வருவான்.
கோலியாத் வரும்பொழுது அமைதியாக வரமாட்டான். ஏன்னா அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமானவன், உயரமானவன். அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் பிடிச்சிட்டு இருப்பான், அவன் வாழை பார்த்தா பயம். ஆனால் நம்மோட இருக்கிறவர் அவனை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தார். அவனை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஒரு தாவீது பார்த்து சொன்னான், நீ எம்மாத்திரம் என்று கேட்டான். தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான், சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது. அதுக்காக வீட்டிலேயே போயிட்டு நீ எம்மாத்திரம் கேட்கறது கிடையாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு வியாதியை கொண்டு வருவான், பலவிதமான சோர்வுகளை கொண்டு வரான். நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நான் இருக்கிறேன், அந்த செட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன், என்னை மேற்கொள்ள முடியாது. அதை அறிக்கை செய்ய பழகணும். அறிக்கை செய்ய செய்ய செய்யத்தான் ஒரு பலன் வரும். அந்த அறிக்கை செய்கிறது என்ன தெரியுமா? காலையிலையும் அந்திக்கும் ஓடி போய் எக்ஸசைஸ் இருக்கிறவன் எப்படி தன்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி வைத்திருக்கிறானோ, ஆவிக்குறி ரீதியிலும் கூட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் காலையிலும் மாலை எழும்பி நல்ல ஜெபம் பண்ணி நல்ல எக்ஸசைஸ் எடுத்தா எல்லா சத்துருக்கும் முன்னதாக தைரியமாக நிற்க முடியும். இந்த வருஷத்தில் நீங்கள் நின்னீங்க, அடுத்த வருஷத்தில் இதை விட மேலே நிற்கணும். கலிகூர். அப்போ கலிகூர வந்தவங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆகாப் சொன்னான், தலையை வாங்கிடுவேன் அப்படின்னா. எலியா சொன்ன, வாங்க மேலே வாங்க, கூட்டி போயாச்சு. கூட்டு போயிட்டு சொல்றான், பெருமலையின் இரைச்சலின் சத்தம் என் காதுகளிலே கேட்கிறது. அப்படிதானே? பெருமலையின் இரைச்சல் என்னது கேட்குது, மழை வரப்போகுது அப்படின்னு முதலாவது சொல்றான். சொல்லிட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், போய் பார், போய் பார், ஏதாவது தெரியுதான்னு பாரு. போனா விசுவாச வீரன் வந்து சொல்றான், ஒண்ணுமே தெரியல. இன்னொரு முறை போய் பாருப்பா, தெரியல. இப்பதான் சொன்னேன்னு தெரியல, நீ போ பார். பார்த்துட்டு 7ஆவது முறை வர்றான், ஐயா நான் பார்க்கிறேன், ஒரு உள்ளங்கை மேகம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு நம்ம நோக்கி. ஒரு உள்ளங்கை, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்குதுன்னு சொன்னேன். இந்த ஒரு உள்ளங்கை மேகம் வருது, போய் சொல்லு ஆகாப்புக்கு ரதத்தை பூட்டிக்கிட்டு உடனே போ சொல்லு, மலை அவனை தடை பண்ணாதபடிக்கு. அப்படிதானே சொன்ன? இந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் இன்னைக்கு உங்க காதுகளில் கேட்குதா? அது என்ன தெரியுமா? 2025 உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அது ஆசீர்வாதமான மலையாக உன் குடும்பத்தில் வரும், உன் பிள்ளைகளில் வரும், உன் சபையில் வரும் என்கிற அந்த இரைச்சலின் சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கணும். இந்த மாலை வெல்ல ஒரு உள்ளங்கை மேகம் நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிறது. ஒரு உள்ளங்கை மேகம் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி வருகிறது. ஒரு உள்ளங்கை மேகம் உன் சரீர சுகத்தை நோக்கி வருகிறது. ஒரு உள்ளங்கை மேகம் உன் தொழிலை நோக்கி வருகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை 2025 கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க இவ்வளவு நாள் நினைச்சு கணக்கு போட்டது அது இது எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பெரிதான அன்பின் நிமித்தமாக உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறவர் உன் வீட்டிலும் உன் குடும்பத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
2025 ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அந்த உள்ளங்கை மேகம் வரட்டும். ஆண்டவரே, அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த இரைச்சல் சத்தம் இப்போ என் காதுகளில் கேட்குது. ஒரு அற்புதத்தை குடும்பத்தில் செய்வீங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீங்க, சபையில் செய்வீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வீங்க அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இரைச்சல் சத்தம் கேட்டால் உங்கள் கண்களுக்கு தெரியணும் அந்த உள்ளங்கை மேகம் வருது. எலியா என்ன செஞ்சான்? சரி, எல்லாம் முடிஞ்சில்ல, போயிட்டு அதுக்கு பிறகு ஆகாப் போட்டு அப்படின்னு அவன் ஆண்டவர் தொழுது கொண்டுட்டு ஆகாப்புக்கு முன்னதாக வேட்டியை மடிச்சுட்டு ஒரே ஓடினான். இவன் குதிரையில் போனான் இல்லையா? அவன் என்ன செய்வான்? ஒரே ஓட்டமாக ஓடினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முயற்சியோடு கூட செய்கிற ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை 2025 செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தேவனால் செய்யக்கூடாத காரியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருக்குது நான் புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு. இந்த 2024 என் ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் செய்திருக்காரு. அந்த நிழலில் வச்சு தான் என்னை பாதுகாத்தாரு. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் வச்சு பாதுகாத்தாரு. என் பிள்ளையை பாதுகாத்தாரு, என் குடும்பத்தை பாதுகாத்தாரு, என் சபையை பாதுகாத்தாரு என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனையோ கண்மலைகள், ஏமாத்துகிற கண்மலைகள் இருக்கும்போது உனக்காக மரண பள்ளத்தாக்கா இருந்தாலும் நான் வருவேன் என்று சொன்ன கண்மலை நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னா, சிங்கக்கெவியா இருக்கலாம், அக்கினியா இருக்கலாம், அந்த கண்மலை உன்னோடு கூட வந்தது என்று சொல்லி நீ விசுவாசிப்பாய் என்றா கொஞ்ச நேரம் ஆண்டவர் நன்றி செலுத்து. இல்லைன்னா இவைகள் உன்னை மேற்கொண்டிருக்கும். எத்தனையோ பேர் பார்த்தான், என்ன தெரியுமா சொன்னா? அக்கினியிலிருந்து எடுத்துட்டு வந்தவன் மேல மனம் கூட கிடையாது. அவன் எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான். ஏன் தெரியுமா? அந்த அக்கினி மத்தியில் 3 பேர் தானே போனாங்க, 4வது ஆள் இருந்தாங்க. நானும் நீங்கள் அக்கினிக்குள்ளே போகும்போது நம்மோடு கூட நம்முடைய ராஜா இருந்தார், அந்த நீதியின் ராஜா இருந்தார், அந்த நிலம் நம்மோடு கூட இருந்தது. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.